بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم، وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس كلوا مما في الأرض حلالا طيبا ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين. صدق الله العظيم. وعن أبي بكر رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم لا يدخل الجنة لحم نبت من سحت النار أولى به أو كما قال عليه الصلاة والسلام. رواه أحمد. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் இந்த ஃபுத்பா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். இவ்வுலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய வல்லவன் அல்லாஹுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் சலாமும் எமது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய அடிச்சுவடுகளை சுன்னாக்களை அணுவாக பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபஉ தாபிஈன்கள், பின்பற்றி கொண்டிருக்கின்ற நல்லுள்ளங்கள், கியாம நாள் வரைக்கும் பின்பற்ற இருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்கள் மீதிலும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எனவே புனித ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹுடைய இல்லமா மஸ்ஜிதுக்கு வருகை தந்து இஅ்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கக்கூடிய அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளை எல்லாம் எடுத்து நடக்கும்படி கூறியிருக்கின்றார்களோ, கட்டளையிட்டு இருக்கின்றார்களோ, அவற்றையெல்லாம் இயன்ற அளவு எடுத்து நடக்கும்படியும் அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளை எல்லாம் விட்டு தவிர்ந்து கொள்ளும்படி தடுத்திருக்கிறார்களோ, விலக்கி இருக்கின்றார்களோ, அவற்றையெல்லாம் முற்றுமுழுதாக தவிர்த்து நடந்து கொள்ளும்படியும் விலகி நடந்து கொள்ளும்படியும் அடியை எனக்கும் அப்பாலங்களுக்கும் வஸியத்தினும் அன்பு கட்டளை பிறப்பிக்கின்றேன், நசீஹத்தும் செய்து கொள்ளுகின்றேன். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்றைய ஃபுத்பா பிரசங்கத்தின் தலைப்பாக எங்களுடைய துஆக்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை என்ற ஒரு தலைப்பு தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இந்த துஆ. தன்னுடைய தேவைகளை, தன்னுடைய பிரச்சனைகளை அல்லாஹ்விடத்திலே நேரடியாக நாம் முறையிட்டு அதை பெற்றுக்கொள்ளக்கூடிய, அதை நாம் அடைந்து கொள்ளக்கூடிய இந்த ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கிறான். அத்துஆ சிலாஹுல் முஃமின் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துஆ என்பது ஒரு முஃமினுடைய ஆயுதம். ஒரு முஃமினுடைய ஆயுதம் எங்களுடைய தேவைகளை, எங்களுடைய பிரச்சனைகளை, அது எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், பிறரிடத்திலே சொல்ல முடியாத தனிப்பட்ட எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் தீர்வை நேரடியாக அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்டு பெறக்கூடிய ஒரு
பொக்கிஷத்தை, ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் இந்த அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு வழங்கி இருக்கிறான். ஏனைய நபிமார்களுடைய சமூகம், ஏனைய நபிமார்கள் ஒவ்வொருவர்களுடைய தேவைகள், அது எந்த ஒரு தேவையாக இருக்கலாம், பிரச்சனையாக இருக்கலாம், தனிப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம், சமூக பிரச்சனையாக இருக்கலாம், அந்த சமூகத்தினர், அந்த சமுதாயத்தினர் அந்தந்த நபிமார்களிடத்திலே முறைப்பாடு செய்வார்கள். எங்களுக்கு இன்ன தேவை இருக்கிறது, எங்களுக்கு இன்ன பிரச்சனை இருக்கிறது, எனக்கு இன்ன தேவை இருக்கிறது, நபியே எங்களுக்காக துஆ செய்யுங்கள் என்று நபிமார்களிடத்திலே முறைப்பாடு செய்து அந்த தேவைகளை அல்லாஹ்விடத்திலே அந்த நபிமார்கள் துஆ செய்து பெற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பு நபி அவர்களுடைய உம்மத்திற்கு முன்னால் உள்ள உம்மத்திற்கு இருந்தது. ஆனால் இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திற்கு அல்லாஹ் வழங்கிய மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம், தன்னுடைய தேவைகளை, தன்னுடைய பிரச்சனைகளை நேரடியாக முறைப்பாடு செய்து பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஏற்பாடு. எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த துஆக்களை அங்கீகரிக்கப்படக்கூடிய சில சந்தர்ப்பங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். சில இடங்கள் இருக்கின்றன, அந்த இடங்களிலே கேட்கப்படுகின்ற துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆக்களாக இருக்கின்றன. கஅபாவிலே ஹஜருல் அஸ்வத் கல்லுக்கும் கஅபாவினுடைய அந்த வாயிலுக்கும் இடைப்பட்ட ஒரு இடம் முல்தஸம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இடம், அந்த இடத்திலே கேட்கப்படுகின்ற துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆவாக இருக்கின்றது. அரஃபாவுடைய அந்த நாளையிலே அந்த இடத்திலே கேட்கப்படுகின்ற துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆவாக இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்று அல்லாஹ் சில நேரங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். தஹஜ்ஜுடைய நேரம், அதானுக்கும் இகாமத்துக்கும் இடைப்பட்ட நேரம், மக்ரிபுடைய அதானுக்கு முன்னால் உள்ள அந்த நேரம், இந்த நேரங்கள் எல்லாம் ஜும்ஆவுடைய நாளையிலே அல்லாஹ் ஒரு நேரத்தை மறைத்து வைத்திருக்கிறான். எந்த நேரம் என்று தெரியாது, அந்த நேரத்திலே கேட்கப்படுகின்ற துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆவாக இருக்கிறது. அந்த நேரத்தை அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். எனவே இந்த நேரங்களில் கேட்கப்படுகின்ற துஆ அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆவாக இருக்கிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக கேட்கின்ற துஆ எந்த ஒரு திரையும் இல்லாமல், எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது. ஒரு அநியாயம் செய்யப்பட்டவருடைய துஆ எந்த ஒரு திரையும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த நேரங்களில், இந்த இடங்களில் இப்படிப்பட்டவர்கள் நாம் துஆ செய்கிறோம், ஆனால் எங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது. ஏன் எங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படக்கூடிய துஆவாக இல்லை? ஒரு பெற்றோராக, ஒரு தாய் தந்தையாக இருந்து கொண்டு நபி அவர்களுடைய ஹதீஸ், பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் கேட்கக்கூடிய துஆ எந்த சந்தேகமும் இல்லாமல் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாக இருக்கிறது. நான் ஒரு தாயாக, ஒரு தந்தையாக இருந்து கொண்டு என்னுடைய பிள்ளைகளுக்கு நான் துஆ செய்கிறேன், ஏன் என்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது? நான் அநியாயம் செய்யப்பட்டவனாக இருக்கிறேன், அநியாயம் செய்யப்பட்டவருடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆவாக இருக்கிறது, ஏன் என்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படுவது கிடையாது? தஹஜ்ஜுடைய நேரத்திலே துஆ செய்யக்கூடியவனாக இருக்கிறேன், ஏன் என்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆவாக இல்லை? அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, எங்களுடைய துஆ அது அங்கீகரிக்கப்படக்கூடிய, அது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரத்திலே ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியவர்கள், ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அந்த நேரம், அந்த இடம், எந்த இடத்தில் வைத்து துஆ செய்தாலும் எங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா, அது அங்கீகரிக்கப்பட வேண்டுமா? மிக முக்கியமான இரண்டு விடயங்களை நாம் அங்கே கவனிக்க வேண்டும். மிக முக்கியமான விடயம், இந்த இரண்டு விடயங்கள் சீராகிவிட்டால் நிச்சயமாக எங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், எங்களுடைய துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். முதலாவது அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, எங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக இருந்தால் எங்களுடைய சம்பாத்தியம் அது ஹலாலாக இருக்க வேண்டும். நான் எவ்வளவுதான் பணங்களை செலவழித்து கஅபாவுக்கு சென்று நான் துஆ செய்தாலும், நான் எவ்வளவுதான் பயபக்தியோடு தக்வாவோடு துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகின்ற நேரத்திலே துஆ செய்தாலும், கண்ணீர் வடித்தாலும், லைலத்துல் கத்ருடைய அந்த இரவை
துஆ செய்தாலும் எங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எங்களுடைய சம்பாத்தியம் அது ஹலாலான சம்பாத்தியமாக இருக்க வேண்டும். மிக முக்கியமான விடயம், எங்களுடைய சம்பாத்தியம் ஹலாலாக இருக்க வேண்டும். இரண்டாவது விடயம், நாம் உண்ணக்கூடிய அந்த உணவு இது ஹலாலாக இருக்க வேண்டும். எங்களுடைய உணவு, எங்களுடைய உடம்புக்குள் செல்லக்கூடிய அந்த உணவு சிறிய அளவு அது ஹராம் கலந்து விட்டாலும் எங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எங்களுடைய சம்பாத்தியம் ஹலாலாக இருக்க வேண்டும். நாம் உண்ணக்கூடிய அந்த உணவு இது ஹலாலான உணவாக இருக்க வேண்டும். இந்த இரண்டும் பேணப்படவில்லை என்றால் நாம் என்ன துஆ செய்தாலும், நாம் எந்த இடத்தில் துஆ செய்தாலும், நாம் எவ்வளவு பயபக்தியோடு அநியாயம் செய்யப்பட்ட நிலைமையில் பெற்றோர்களாக பிள்ளைகளுக்கு துஆ செய்தாலும் எங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. எங்களுடைய சம்பாத்தியம், எங்களுடைய உணவு ஹலாலாக இருக்க வேண்டும் என்பானவர்களே. அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்கிறார்கள்? நபி அவர்களிடத்திலே வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ் உதுல்லாஹ அன் யஜஅலனி முஸ்தஜாபத் தஅவா. யா ரசூலல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்விடத்திலே எனக்கு துஆ செய்ய வேண்டும். என்ன துஆ? நான் கேட்கின்ற துஆவெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆவாக இருக்க வேண்டும். இது சாதாரண ஒரு துஆவல்ல அன்பானவர்களே, இது சாதாரண ஒரு வார்த்தை அல்ல. யா ரசூலல்லாஹ், எனக்கு இன்ன தேவை இருக்கிறது, அதற்காக துஆ செய்யுங்கள் என்றால் நபி அவர்கள் துஆ செய்தால் அந்த தேவை கிடைத்துவிடும். இன்ன பிரச்சனை இருக்கிறது, எனக்காக துஆ செய்யுங்கள் என்றால் நபி அவர்கள் துஆ செய்தால் அந்த பிரச்சனை தீர்ந்துவிடும். ஆனால் சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்கள் எனக்கு துஆ செய்ய வேண்டும். என்ன துஆ? நான் இதற்கு பிறகு கேட்கின்ற துஆவெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். சுப்ஹானல்லாஹ், எப்படிப்பட்ட துஆ! இதற்கு பிறகு நான் எந்த தேவைகள், என்ன துஆ கேட்டாலும் என்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். இப்படி ஒரு துஆவை எனக்காக செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ். கேட்ட நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? இந்த இடத்திலே, இந்த நேரத்திலே எப்படி துஆ செய்யுங்கள் என்று நபி அவர்கள் வெளிக்காட்டவில்லை. நபி அவர்கள் சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து சொன்ன முதலாவது வார்த்தை, யா சஅத் அத்திப் மத்அமக தகுன் முஸ்தஜாபத் தஅவா. உங்களுடைய உணவை நீங்கள் ஹலாலாக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்ணுகின்ற உணவு அது ஹலாலான முறையில் இருக்க வேண்டும். ஹராம் இல்லாமல் ஹலாலான, மார்க்கத்தால் அனுமதிக்கப்பட்ட அந்த ஹலாலான உணவை நீங்கள் சாப்பிடுங்கள். தகுன் முஸ்தஜாபத் தஅவா, உங்களுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். நபி அவர்கள் வழிகாட்டுகிறார்கள், உங்களுடைய உணவை ஹலாலாக்குங்கள், உங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும். சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், வல்லதி நஃப்சு முஹம்மதின் பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக, நபி அவர்கள் சத்தியமிட்டு சொல்லுகிறார்கள், அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக, இன்னல் அப்த லா யக்திஃபு பில் குமத்தில் ஹராம் ஃபீ ஜௌஃபிஹி, ஒரு அடியார் ஒரு ஹராமான ஒரு உணவை, ஒரு ஹராமான ஒரு பிடி உணவை தன்னுடைய வயிற்றுக்குள் அவர் செலுத்துகிறார் என்றால், ஒரு ஹராமான ஒரு பிடி உணவை அவர் சாப்பிடுகிறார் என்றால், ஃபலா யக்பலு மின்ஹு அமலு 40 யௌமா, இவருடைய 40 நாளுடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ஒரு பிடி உணவு வந்தால் அவர்களே, ஒரு பிடி அந்த ஹராமான உணவு வயிற்றுக்குள் சென்று விட்டால் 40 நாட்களுடைய அமல்கள், அது துஆ, அந்த இபாதத், அந்த தொழுகை, எந்த ஒரு அமலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. 40 நாட்களுடைய துஆ, ஒரு பிடி ஹராமான உணவு அன்பானவர்களே. சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், வஅய்யுமா அபதின் நபத லஹ்முஹு மின ஸுஹ்தி வர்ரிபா ஃபன்னாரு அவுலா பிஹி. நபி அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு மனிதர் தன்னுடைய உடம்பை ஹராத்தை கொண்டு வளர்க்குகிறாரோ, தன்னுடைய உடம்பு ஹராமான அந்த உணவை சாப்பிடுவதன் மூலம் வளர்க்கப்படுகிறதோ, நபி அவர்கள் சொன்னார்கள், அன்னாரு அவுலா பிஹி, அந்த உடம்புக்கு
நரகம் தகுதியானது, அந்த உடம்பு நுழைவதற்கு தகுதியான இடம் நரகம் என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, எங்களுடைய உணவு எப்படி இருக்கிறது? அதே போன்று இன்னொரு தடவை அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், வந்து சொல்லுகிறார்கள், யா ரசூலல்லாஹ் இஜ்அல்னி முஸ்தஜாபத் தஅவா, என்னுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். மேலே சொன்ன அதே வார்த்தை, மேலே சொன்ன அதே துஆ, யா ரசூலல்லாஹ் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள், நீங்கள் எனக்கு துஆ செய்ய வேண்டும். எப்படிப்பட்ட துஆ? இதற்கு பிறகு நான் கேட்கின்ற துஆவெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். நான் என்ன தேவை, என்ன பிரச்சனை, எதற்காக துஆ செய்தாலும், எந்த நேரத்தில், எந்த இடத்தில், எப்படி துஆ செய்தாலும் இதற்கு பிறகு என்னுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும். அதற்காக துஆ செய்யுங்கள் யா ரசூலல்லாஹ். சொன்ன நேரம் அருமை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதலாவது வார்த்தை என்ன தெரியுமா? யா அனஸ் அத்திப் கஸ்பக துஸ்தஜாபு தஅவதுக. நபி அவர்கள் சொன்னார்கள், அனஸே, உங்களுடைய சம்பாத்தியத்தை ஹலாலாக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வருமானம், உங்களுடைய இன்கம், இதை ஹலாலான முறையில் ஆக்கிக் கொள்ளுங்கள். ஹராம் இல்லாமல், ஹராம் கலக்கப்படாமல் சுத்தமான ஹலாலான அந்த சம்பாத்தியத்தை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படும், உங்களுடைய துஆ அங்கீகரிக்கப்படும். உங்களுடைய சம்பாத்தியத்தை நீங்கள் ஹலாலாக்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள், فإن الرجل لا يرفع إلى فيه اللقمة من حرام. எந்த ஒரு மனிதர் தன்னுடைய வாய்க்குள் ஒரு பிடி ஹராமான அந்த சம்பாத்தியத்தின் மூலமாக, அந்த ஹராமான சம்பாத்தியத்தின் மூலமாக, வருமானத்தின் மூலமாக வந்த ஒரு உணவை தன்னுடைய உடம்புக்குள் செலுத்துகிறாரோ, ஃபலா துஸ்தஜாபு லஹு தஅவதுஹு 40 யௌமா. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இவருடைய 40 நாளுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ஹராமான சம்பாத்தியத்தின் மூலமாக வாங்கப்படுகின்ற அந்த உணவு, அது ஹலாலான உணவாக இருந்தாலும் சரி என்பார்களே, ஹராமான சம்பாத்தியத்தின் மூலமாக வாங்கப்படுகின்ற அந்த உணவு, இந்த உணவை, ஒரு பிடி உணவை உடம்புக்குள் செலுத்திவிட்டால் இவருடைய 40 நாளுடைய துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நபியார்களே, சாதாரண வார்த்தைகள் அல்ல, எப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை! சம்பாத்தியம் ஹலால், வருமானம் ஹலால், நாம் உண்ணக்கூடிய உணவு ஹலால். இந்த இரண்டிலும் சிறிய அளவு ஹராம் கலந்து விட்டாலும் எங்களுடைய அமல், எங்களுடைய இபாதத், எங்களுடைய துஆ மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. நாம் ஹலாலான முறையில் சம்பாதிக்கிறோம் என்பானவர்களே, ஹலாலான முறையில் சம்பாதிக்கிறோம். அந்த ஹலாலான பணத்தை கொண்டு மார்க்கம் தடுத்த ஹராமான உணவை சாப்பிடுகிறோம் என்றால், மார்க்கம் தடுத்த ஹராமான உணவை சாப்பிடுகிறோம் என்றால், எங்களுடைய துஆ, எங்களுடைய இபாதத், எங்களுடைய வணக்கம் அது நிராகரிக்கப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அதே போன்றுதான் நாம் வாங்கி சாப்பிடுகின்ற உணவு ஹலாலாக இருக்கிறது. அரிசி, ஹலாலான உணவை வாங்கி சாப்பிடுகிறோம். ஆனால் அந்த சம்பாத்தியம் ஹராமாக இருந்தால் வட்டியின் மூலமாக பிறரை ஏமாற்றுகிறோம், வாடிக்கையாளர்களை பொய் சொல்லுகிறோம், அவர்களுக்கு ஏமாற்றுகிறோம், அளவு நிறுவையில் மோசடி செய்கிறோம். மார்க்கம் தடுத்த ஹராமான போதை வஸ்துக்களை, போதை அந்த வியாபாரங்களில் ஈடுபடுகிறோம். இந்த பணத்தை கொண்டு நாம் ஹலாலான உணவை சாப்பிட்டாலும் அது ஹராமாக மாறிவிடுகிறது. ஏமாற்றி, பொய் சொல்லி, வட்டியின் மூலமாக போதை வஸ்துக்களை வியாபாரம் செய்து இந்த பணத்தை கொண்டு, இந்த ஹராமான இந்த சம்பாத்தியத்தை கொண்டு நாம் சாப்பிடுகின்ற அந்த அரிசி, நாம் சாப்பிடுகின்ற அந்த கறி, இது ஹராமாக மாறிவிடுகிறது. அந்த உடம்பு, நாம் சாப்பிடுகின்ற அந்த, நாம் சாப்பிட்டு வளர்க்கின்ற அந்த உடம்பு, எங்களுடைய பிள்ளைகளுடைய அந்த உடம்பு, நபி அவர்கள் சொல்லுகிறார்கள், ஃபன்னார் அவுலா பிஹி, அது நரகத்துக்கு தான் தகுதியான உடம்பு. நாம் எந்த ஒரு பாவமும் அறியாத பிள்ளைகளுக்கு ஹராத்தை சம்பாதித்து கொடுக்கிறோம்,
போதை வஸ்துக்களை வியாபாரம் செய்து அந்த பணத்தை அந்த சம்பாத்தியத்தை எந்த பாவமும் அறியாத பிள்ளைகளுக்கு உணவாக கொடுக்கின்றோம் என்பானவர்களே. இந்த பிள்ளைகள் எப்படி சுவர்க்கத்துக்குரியவர்களாக, சுவர்க்கத்துக்கு நுழைவிக்கக்கூடிய அமல்களை செய்யக்கூடியவர்களாக உருவாக போகிறார்கள். பிறரை ஏமாற்றுகிறோம், அளவு நிறுவையில் மோசடி செய்கிறோம், வியாபாரத்தில் செய்யக்கூடிய அத்துணை குழல்முறைகளும் அத்துணை மோசடிகளும் இந்த பணத்தை, இந்த சம்பாத்தியத்தை ஹராமாக்கி விடுகிறது. இந்த பணத்தின் மூலமாக என்னுடைய மகன், என்னுடைய மகள், என்னுடைய மனைவி, என்னுடைய தாய் தந்தையர்கள் 30 வருடம் இமாம் ஜமாஅத் தவறாமல் தொழுத என்னுடைய தந்தை, தஹஜ்ஜுத் தொழ தவறாமல் தொழுத என்னுடைய தந்தை, என்னுடைய அந்த ஹராமான சம்பாத்தியம் இந்த உணவை சாப்பிடுவதனால் அவருடைய தஹஜ்ஜுடைய நிலைப்பாடு என்ன, அவருடைய இமாம் ஜமாஅத் அந்த தொழுகையுடைய நிலைப்பாடு என்ன என்பானவர்களே. நாம் செய்யக்கூடிய தவறு எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய சந்ததிகளே மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. சம்பாத்தியம், உணவு, இது ஹலாலான முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும். நாம் செய்யக்கூடிய சிறிய தவறுகள் என்பானவர்களே, நாம் செய்யக்கூடிய சிறிய சிறிய தவறுகள், அதை நாம் அறியாமல், சிலர் அதை பற்றிய அதனுடைய பாரதூரம் தெரியாமல் அந்த தவறுகளை செய்கிறோம். ஆனால் அதனால் எங்களுடைய உணவு ஹராமாக மாறிவிடுகிறது. அதனால் எங்களுடைய துஆ, எங்களுடைய அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய தொழுகையாக, அது அங்கீகரிக்கப்படக்கூடிய தொழுகையாக மாறிவிடாமல் அதை மறுக்கப்படுகின்ற துஆவாக, அது தட்டப்படுகின்ற தொழுகையாக மாறிவிடுகிறது என்பார்கள். பிறருடைய இன்று எங்களுடைய சமூகத்திலே நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தவறுதான் பிறருடைய, நாம் பாதை ஓரங்களிலே செல்லுகிறோம், பாதை ஓரங்களில் பிறருடைய அந்த காணிக்குள் உள்ள அந்த பழங்களாக இருக்கலாம், குறிப்பாக சொல்வதாக இருந்தால் ஒரு தோட்டத்தை தாண்டி செல்லுகிறோம், வேறு ஒருவருடைய அந்த தோட்டம், அதில் விழக்கூடிய அந்த தேங்காய், இதை நாம் அவருடைய அனுமதி இல்லாமல் எடுத்து சாப்பிடுகிறோம் என்பானவர்களே. அதை கறி சமைக்கின்றோம், நாம் சாப்பிடுகிறோம், பிள்ளைகளுக்கு சாப்பிட கொடுக்கின்றோம், ஹராத்தை நாம் சாப்பிடுகிறோம், பிறருடைய சொத்து. அது பாதை ஓரங்களில் செல்லுகிறோம், நாம் உடைக்கக்கூடிய அந்த சாதாரண கறிவேப்பிலை, இதனுடைய பாரதூரம் தெரியாமல் செய்து கொண்டிருக்கிறோம். பிறருடைய காணி, பிறருடைய அந்த வளவுக்குள் உள்ள அந்த ஒரு முருங்கை கீரையாக இருக்கலாம், அனுமதி இல்லாமல், அவர்களுக்கு தெரியாமல் அவர்களுடைய மரங்களில் உள்ள பழங்கள் அது விழுந்து கிடந்தாலும், அது பாதை ஓரங்களில் கிடந்தாலும் அது எங்களுக்கு சொந்தமானதல்ல, அது ஹராம். உரியவரிடத்திலே அதை நாம் அனுமதி கேட்காமல் எடுத்தால் அது ஹராம். அந்த ஹராமான உணவு எங்களுடைய உடம்புக்குள் சென்று விட்டால், எங்களுடைய பிள்ளைகளுடைய உடம்புக்குள் சென்று விட்டால், எங்களுடைய துஆ, எங்களுடைய தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மிகப்பெரிய ஒரு தவறை நினைத்துக் கொண்டிருக்கிறோம், சாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பிறருடைய காணிக்குள், பிறருடைய வளவுக்குள் இருக்கக்கூடிய அந்த பழங்கள், அந்த மரங்கள், அந்த கீரை வகைகள், இவைகளை நாம் அனுமதி இல்லாமல் எடுத்து சாப்பிடுகிறோம் என்பானவர்கள். அனுமதி இல்லாமல் நாம் நினைக்கலாம் சாதாரணமான ஒரு பொருள், நாம் நினைக்கலாம் சாதாரணமான ஒன்று. ஆனால் அது சாதாரணமாக இருந்தாலும், அது ஒரு சிறிய ஒரு இலையாக இருந்தாலும், பிறருடைய அனுமதி இல்லாமல் நாம் சாப்பிட்டு விட்டால், எங்களுடைய வயிற்றுக்குள் அது சென்று விட்டால், அந்த சிறிய ஒரு இலை, அந்த சிறிய ஒரு பழம் 40 நாள் எங்களுடைய தொழுகை, 40 நாள் எங்களுடைய துஆவை தடுக்கக்கூடிய, ஏற்றுக்கொள்ளப்படாத துஆவாக, மறுக்கப்படுகின்ற துஆவாக, தொழுகையாக அந்த சிறிய ஒரு விடயமாக்கி விடுகிறது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, எனவேதான் எங்களுடைய இந்த துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமா, எங்களுடைய அந்த துஆக்கள் அங்கீகரிக்கப்பட வேண்டுமா, இந்த எங்களுடைய சம்பாத்தியம் இதில் ஹராம் கலப்பதை விட்டு பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். வட்டி போன்ற வியாபாரங்களில் ஏமாற்றம், மோசடி, பொய் கலந்த இப்படியான மோசமான மார்க்கம் தடுத்த இந்த வியாபாரங்களில் இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். இந்த வியாபாரங்களில் இருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் சாப்பிடுகின்ற அந்த உணவு அது பிறருடையதா, அது எங்களுக்கு சொந்தமானதா,
அது ஹலாலானதா, அது அனுமதி பெற்றிருக்கிறோமா? பிறருடையதாக இருந்தால் எங்களுடைய வளவுக்குள், எங்களுடைய காணிக்குள் தான் விழுந்திருக்கிறது. அது பிறருடையதாக இருந்தாலும் அதை நாம் அனுமதி கேட்டு பெற வேண்டும். எங்களுடைய வேலிக்குள் இருக்கிறது, எங்களுடைய அந்த காணிக்குள் இருக்கிறது என்றதால் அது எங்களுக்கு சொந்தமானதாக, எங்களுக்கு ஹலாலாக மாறிவிடாது. அந்த உரியவரிடத்திலே நாம் அனுமதி கேட்டு அவர்கள் அனுமதித்தால் மட்டும்தான் அது ஹலாலாக மாறிவிடும். எனவே இப்படிப்பட்ட சிறிய தவறுகளில் இருந்து நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். எங்களுடைய உணவுகளை நாம் ஹலாலாக்கி கொள்ள வேண்டும். இந்த இரண்டும் சீராகிவிட்டால் அன்பானவர்களே, நாம் எத்தனை துஆக்களை கேட்கின்றோம். ஒரு தந்தையாக எங்களுடைய பிள்ளைகளுக்காக எத்தனை துஆக்களை கேட்டிருக்கிறோம். தன்னுடைய பிள்ளை ஒரு சமூகத்திலே மோசமானவனாக, சமூகத்திலே ஒரு வேலைக்கு அடிமையானவனாக, சமூகத்திலே ஒரு மோசமான ஒரு பிள்ளையாக இருக்கிறார். இவருக்காக எத்தனை துஆக்களை கேட்டிருக்கிறோம், எத்தனை துஆக்களை பிறரிடத்திலே கேட்கும்படி சொல்லியிருக்கிறோம். இந்த பிள்ளைகளிடத்திலே எந்த ஒரு மாற்றமும் கிடையாது, இந்த பிள்ளைகள் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது என்றால் எங்களுடைய துஆ ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. நாம் கொடுத்த அந்த ஹராமான உணவு அந்த உடம்பிலே இருந்து கொண்டிருக்கிறது. நரகத்துக்கு சொந்தமான அந்த உடம்பு எப்படி நல்ல விடயங்களை செய்ய போகிறது? நாம் சிந்திக்க வேண்டும் என்பானவர்களே, சிந்திக்க வேண்டும். நரகத்துக்கு சொந்தமான அந்த உடம்பு, இதை நாம் எப்படி சொர்க்கம் செல்லக்கூடிய அந்த நல்ல வழிக்கு நாம் திருப்ப முடியும்? என்னதான் செய்தாலும் அது நரகுக்கு சொந்தமான உடம்பு, ஹராத்தின் மூலமாக வளர்க்கப்பட்ட உடம்பு, அது நரகத்தினுடைய பாதைகளை நோக்கித்தான் செல்லும். எனவேதான் எங்களுடைய அந்த சம்பாத்தியம், எங்களுடைய உணவு, இதை நாம் ஹலாலாக்கி கொள்ள வேண்டும். இந்த விடயத்திலே நாம் பக்குவமாக பேணுதலாக இருப்போம் என்றால் எங்களுடைய துஆக்கள், எங்களுடைய அந்த துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துஆவாக, எந்த ஒரு தேவையாக இருந்தாலும், பிள்ளைகளுடைய தேவையா, எங்களுடைய தனிப்பட்ட தேவையா, கடனுடைய தேவையா, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நாம் அல்லாஹ்விடத்திலே அதை உரிய முறையில் நாம் முன்வைக்கின்ற பொழுது நிச்சயமாக அந்த துஆக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். எனவே அன்பானவர்களே, அல்லாஹ்வுடைய அடியார்களே, எனவே எங்களுடைய அந்த சம்பாத்தியங்களை, எங்களுடைய அந்த உணவை ஹலாலான முறையில், மார்க்கம் அனுமதித்த முறையிலே ஆக்கிக் கொள்வதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய உஸ்தாத்மார்களுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய சம்பாத்தியங்களில் ஹராம் கலப்பதை விட்டு பாதுகாத்து விடுவாயாக. எங்களுடைய உணவுகளிலே ஹராம் கலப்பதை விட்டும் பாதுகாத்து விடுவாயாக. எங்களுடைய சம்பாத்தியங்களை ஹலாலான சம்பாத்தியமாக ஆக்கி விடுவாயாக. எங்களுடைய அமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. எங்களுடைய துஆக்களை கபூல் செய்வாயாக. ஆமீன் ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا بلغ الرسالة وأدى الأمانة ونصح الأمة وجاهد في الله حق جهاده. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. بارك الله لنا ولكم في القرآن الكريم ونفعنا بالآيات والذكر الحكيم. أقول قولي هذا فأستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل خطأ فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله رب العالمين، وأشهد أن لا إله إلا الله، وأشهد أن محمدا عبده ورسوله.
اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد فيا عباد الله أوصيكم وإياي بتقوى الله فإن التقوى تنجيكم من النار وتدخلكم في الجنة لأن الله عز وجل يقول ولباس التقوى ذلك خير. وقال أيضا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم ارض الخلفاء الراشدين وعن أبي بكر وعمر وعثمان وعلي رضي الله عنهم وعن الأمهات المؤمنين وعن العشرات المبشرة وعن الصحابة كلهم أجمعين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والأحياء منهم والأموات إنه قريب مجيب دعوات يا قاضي الحاجات. اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار، اللهم اجرنا من النار. اللهم لا تشبه خلقنا بالنار ولا تجعلنا من حطب النار فإنها بئس الدار بئس المثوى وبئس القرار. إن الله يأمركم بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العظيم الجليل الجبار يذكركم واشكره يزدكم ويهديكم ولذكر الله أكبر والله يعلم ما تصنعون. قم الصلاة.